ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ மேன் வித் நியூ வேர்ல்ட். பார்க்குற எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு ரெண்டு ட்ரிக்ஸு சொல்ல போகிறேன், ஷார்ட்ஸ் வீடியோ. ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ போயின்னு இருக்கோம். அங்கே தான் ட்ரிக்கே இருக்குது. நம்மளுக்கு ரெண்டு ட்ரிக்கும் வரத்துரு. ஐயோ சவுண்டு தான். ஆடாப்பாவி இதாண்டா அவங்க ஊரில் பண்ணிட்டே இருக்கலாம். யார்டா இப்படி பண்ணுறீக்கோ? மறுபடியும் கொடுத்து மறுபடியும் உள்ளே போய் எதுக்கு எதுக்கு பைக்லேயே போயிடலாம்லவோ. கவாசிக்கு நீ வா, ஃபஸ்ட்டு நீ வா கவா. உங்களை எடுத்து போனாலும் ஸ்பீடாக போக முடியும். ஓடாச்சு கூட ஓடு, தூரமாக போய் வீடு. ரோஹித் கேமிங் பாய் ஸ்டுடியோ ஏன் தான் இப்படி பண்ணுறாரோப்பா? சும்மா டென்ஷன் ஏற்றுறாரு. ஒரு வண்டியை போட்டால் கேட்டால் அவன் தூரமாக போய். அதுக்கப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு சீட் கோடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வண்டியை லாஸ்ட்டாக போட்டு காமிப்பேன். வெறித்தனமா போறீங்க. பிடிக்காத விஷயம் பிரேக்கை பிடிச்சாலே ஸ்கிட் அடிக்குது எல்லா வண்டியும். அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். டப்பு கீழே போய் வந்துடுறாங்க. சுத்திக்கினே போய் மூட்டிக்கிட்டே எப்படியோ கீழே வந்துடுறா பிரேக்கை பிடிச்சாலே. இப்போ பாருங்க, உங்களுக்கே விருப்பா இல்லை. எங்கடோ போய் முடியலாம். இதுவா ஸ்பீடாக போய் முடியணுன்னா என்ன ஆயிடும்? இப்போ எங்கள் தண்ணி இருக்குல்ல, இங்கே வந்துட்டு கரெக்டாக சைக்கிள் சீட் கோட் போடணும். 1-1-1-1 போட்ட பிறகு எங்கேயும் ஆடாமல் அசையாமல் அதே மாதிரியே நில்லிக்கிட்டு செட் பேக்குடைய சீட் போடு. 330 போட்டிங்கன்னா மினி செட் பேக்கு. 320ன்னா இன்னொரு செட் பேக் வரும். இப்போ ஏறிட்டிங்களா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயின்னே இருக்கணும். இதுக்குள்ளே போயிட்டு நிப்பாட்டிட்டு இது வேறு. ஆனால் போய் செட் பேக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தரைக்கே போகணும். போனீங்கன்னா அவன் செயல் பண்ணுவான், நிலத்துக்கடியிலே பூந்து போவான். அதுக்கப்புறமா செகண்ட் ட்ரிக்கு இருங்கோ. செகண்ட் ட்ரிக் என்னான்னு பார்க்கலாம். அதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் தான் போகணும். ஃபஸ்ட் ட்ரிக்கு காமிச்சல, அது பண்ணிட்டு நீங்கள் வெளில போகணுன்னா மறுபடியும் கேம் விட்டே வெளில ஒன்று போகணும். காய்ஸ், நான் சொன்ன லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு பேய் வந்துடும். ஒழுங்காக பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அப்பா இது போய் வேணாம் எனக்கு. இதுக்கப்புறம் நானும் இது சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த வழியாக போயிடுவேன். போ நீ போட வழியாக போ. முட்டுச்சு ஷார்ட் கட்ட அடப்பாவி என்னடா இது பறகுது இந்த காரு. என்னடா காமெடி பண்ணுறீங்களா? இல்லை ஏதாவது பண்ணி விட்டீங்களா? பறகுறா. இதே பார்த்தா புது வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் இருக்கனாலே பலான்னு பறகுது. இது பாட்டியும் என்னடா வயின்னு கேட்டிங்கன்னா, நான் முட்டுச்சந்திர போகிறேன். அக்கா பொருக்கா வயிறு தான். போ வண்டி முடியும் தானே. வண்டியை போய் முன்னிதான் தொலையட்டா. அடாப்பா இருக்குது எல்லா கதவும் வந்துச்சு. இதுக்கப்புறமா ட்ரெயின் அந்த போயிட்டு
நில்லிட்டு இன்ஃபினிட்டி வச்சு கோட் போடணும். 9129 இன்ஃபினிட்டி வச்சு கோட் போட்டாச்சு. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக்கி பாம்பு எடுத்துட்டு ட்ரெயின் மேலே அப்படியே போட்டுக்கினே போனீங்கன்னா உள்ளே போயிடுவான். புஷ்பா பார்த்தீங்கன்னா டபார்னு வியூ போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ ஏஞ்சிக்கிறான். ஐயோ நான் என்னமோ பேச்சுக்கு சொன்னேன், அதுவே நல்லதே ஆகிட்டு ட்ரெயினுக்குள்ளே போய் அடி வாங்குவான். ஐயோ ஆட்டோ போய் சொர்க்கத்துக்கே போயிட்டியாளி. அதுதான் கைஸ் இந்த வீடியோ. இருங்க கைஸ் நான் மறந்தா போயிட்டேன். இன்னொரு பஸ் சீட் கோட் போடணும். அது கைஸ் இப்போ நான் புது சீட் கோட் ஒன்று காமிக்க போகிறேன். அதில் ஸ்பைடர் மாப்பிள்ளையே தூக்கிட்டாங்கப்பா. ஸ்பைடர் காணும். ஸ்பைடர் சீட் கோடுன்றீங்க. ஸ்பைடர் போட்டால் பஸ்ஸு வருவான் போல. இதை பாருங்க, இது கலர் கூட மாற்ற முடியும். ஆனால் ஸ்பைடர் எங்கே போனான்னு தெரியல. எல்லா நம்பரையும் போட்டு பார்த்துட்டேன், ஸ்பைடர் மட்டும் ஆளியே காணும்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. டாடா டாடா.